வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ஏஞ்சலின் கிஷோபா. நான் AM ரிஸ்மி. சீனிகம ஆலயத்தின் வருடாந்த கருவா திருவிழாவான குருந்து மங்கல்ய இன்று நடைபெற்றது. தமது உற்பத்திகளுக்கு ஆசீர்வாதம் வேண்டி கருவா செய்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள் இதனை ஒழுங்கு செய்துள்ளனர். இலங்கை உலக கருவா உற்பத்தியில் 80% தொடக்கம் 100% வரையிலான பங்களிப்பினை வழங்குகின்றது. வரலாற்று காலத்தில் சீனா மற்றும் எகிப்து போன்ற நாடுகளுக்கு கருவா ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. புனித ஹீப்ரு பைபிளில் கருவா பற்றி கூறப்படுகின்றது. கிரேக்க மொழியில் இதை சினமன் என்று அழைப்பார்கள். உலக வருடாந்த கருவா உற்பத்தி 35,000 டன்களாகும். ஷிசல்ஸ், இந்தோனேசியா, வியட்நாம், சீனா போன்ற நாடுகளும் சிறு அளவில் கருவாவை உற்பத்தி செய்கின்றன. இலங்கை சிறந்த தரத்திலான கருவாவை உற்பத்தி செய்கின்றது. மெக்சிகோ, கொலம்பியா, பெரு, அமெரிக்கா போன்ற நாடுகள் பிரதானமாக கருவாவை கொள்வனவு செய்கின்றன. கருவா செய்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்படுகிறது. தமது உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்காக விசேட பூஜைகள் நடைபெறுகின்றன. ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. ஹிக்கடோ நகரத்திலிருந்து சீனிகம் ஆலயம் வரை குருந்து பெரகரா இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டகம, ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படம் டெல்லியில் சர்வதேச திரைப்பட விழாவில் உலக திரைப்பட பிரிவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பெற்றுள்ளது. புத்த பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை இந்த திரைப்படம் சித்தரிக்கின்றது. ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படத்தை சமன் வீரமன் இயக்கியுள்ளார். இந்திய நடிகர் ககன் மாலிக் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். டெல்லி திரைப்பட விழாவில் ஆரம்ப நிகழ்விலும் இது திரையிடப்பட்டது. டெல்லி திரைப்பட விழா கடந்த 21ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரை புதுடில்லியில் நடைபெற்றது. 174 நாடுகள் தமது திரைப்படங்கள் விருதுக்காக முன்வைத்திருந்தன. வயாங்குட வந்துருவ புகையிரத நிலையத்திற்கு அருகில் ரயில் என்ஜின் ஒன்று தீப்பற்றியமை தொடர்பாக விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மாத்தறையிலிருந்து கண்டி நோக்கி சென்று நேற்று மாலை புறப்பட்டுச் சென்ற புகையிரத என்ஜின் தீப்பற்றிக் கொண்டது. இதனால் திகிலடைந்த பயணிகள் புகையிரத பாதையில் குதித்துள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் கிளிநொச்சியிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த கடுகதி ரயிலில் இவர்கள் மோதுள்ளதனால் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த மேலும் 2 வந்துருவ வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர். உயிரிழந்தவர்கள் வரக்காப்புல மற்றும் கண்டி பிரதேசங்களை சேர்ந்தவர்களாவார். இலங்கையின் நிகழ்கால அபிவிருத்திக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிலையான பொருளாதார கொள்கை பெரிதும் வழிவகுத்துள்ளதாக திரசேரியின் செயலாளர் PP ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இலங்கை இளைஞர் பாராளுமன்றத்தின் 5வது அமர்வு இன்று தேசிய இளைஞர் பேரவையில் ஆரம்பமான போது அங்கு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். குடிபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 422 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் பெருநாள் ஆரம்பத்துடன் வாகன விபத்துகள் அதிகரித்துள்ளன. வருடாந்தம் இலங்கையில் சுமார் 42,000 வாகன விபத்துகள் இடம்பெறுவதாக போலீஸ் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இவற்றில் 2,400 பேர் உயிரிழக்கின்றனர். வாகன விபத்துகளில் 10%
குடிபோதை காரணமாக இடம்பெறுகின்றன. குடிபோதையில் வாகனம் செலுத்துபவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்க முடியும். 7500 ரூபாய் தண்டப்பணமும் சாரதி அனுமதி பத்திரம் 1 வருட காலத்திற்கு இடைநிறுத்தப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். වසරකට මෙරට රියානතුරු 42000ක් පමණ සිදු වන බව පොලිස් වාර්තාවෙන් වාදෙයි. 2400 දෙනෙක් පමණ මිය ඇතේ. රිය අනතුරු වලින් 10%කට වගකිය යුත්තේ බීමත් රියදුරන් බව සනාථ වී තිබේ. වරදකරුවනට මාස 6ක සිරදඬුවම් පැනවිය හැක. දඩේ රුපියල් 7500කි. රියදුරු බලපත්‍රයේද වසරකට අත්හිටුවන බව පොලිස් මාධ්‍ය ප්‍රකාශක ජ්‍යෙෂ්ඨ පොලිස් අධිකාරී பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கிடையே கருத்து வேறுபாடு காணப்பட்டாலும் நட்பு ரீதியில் அந்நாடு அணுகப்பட வேண்டும் என பிரித்தானிய மகாராணி 2வது எலிசபெத் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்கள் அமர்வு குறித்து கிறிஸ்துமஸ் பண்டிகை தினத்தன்று ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு நிலவினாலும் அவர்களுக்கிடையிலான பிணைப்பில் மாற்றம் இருக்காது எனவும் வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. சமூக சேவைகள் அமைச்சின் அனுசரணையுடன் இலவச மூக்கு கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்வுகள் கொழும்பு 15 புனித ஜேம்ஸ் வீதி 100ஆம் இலக்கத்தில் இன்று நடைபெற்றது. இதற்கான வேண்டுகோளை பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் விடுத்திருந்தார். ஜனநாயக மக்கள் காங்கிரசின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் எல் குருநாதன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஏற்கனவே கண் பரிசோதனை செய்த நூற்றுக்கணக்கானோர் இந்த நிகழ்வின் போது தங்களுக்கான மூக்கு கண்ணாடிகளை பெற்றுக் கொண்டனர். பெரியவர்களை தவிர சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் கண் பரிசோதனை செய்து மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. இதற்கான விசேட ஏற்பாடுகளையும் எல் குருநாதன் மேற்கொண்டிருந்தார். ஓம் ஸ்ரீ ஹரிஹரபுத்திரன் தர்மசாஸ்திரபீடம் அகில இலங்கை இந்து சமய சபரிமலை தீர்த்த யாத்திரை குழுவினர் முதன்முறையாக நடத்திய மண்டல பூஜை இன்று நடைபெற்றது. கொழும்பு கதிரேசன் வீதி ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி கோவிலில் மகா கணபதி ஹோமம், படி பூஜை, தீபாராதனை, அலங்கார பூஜை, பஜனை என்பன இடம்பெற்றன. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார். குருசுவாமி பீனா யுவராஜா தலைமையில் நடைபெற்ற மண்டல பூஜையை ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ராமச்சந்திர சிவகுமார குருக்கள் நடத்தி வைத்தார். ஐயப்ப சுவாமிமார்கள், ஆலய நிர்வாக சபையினர், அடியார்கள் உட்பட அதிக எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்திய இலங்கை மீனவர் நெருக்கடியை தீர்க்க இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். டிஎம்கே கட்சித் தலைவர் TR பாலுவும் இதில் கலந்து கொண்டார். இலங்கை கடற்படையினர் தாண்டோடித்தனமான இந்திய மீனவர்களை கைது செய்வதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை குர்ஷித் நிராகரித்தார். இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இது சம்பந்தமாக ஓர் இறுதி முடிவுக்கு வர முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஷித் குறிப்பிட்டார். ஸ்ரீ ஹரிஹரசுதன் பீட சேவா சங்க சபரிமலை தீர்த்த யாத்திரை குழுவினரின் 30வது ஆண்டு மண்டல பூஜையும் கற்பூர ஆளியும் மாளிகாவத்தை ஸ்ரீ சித்திவிநாயகர் கோயிலில் நேற்று மாலை நடைபெற்றது. 5 மணிக்கு இடம்பெற்ற கணபதி ஹோமத்துடன் வழிபாட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தன. 6 மணிக்கு பக்தர்களின் பஜனையும் அதனை அடுத்து தீப ஆராதனையும் 7 மணிக்கு கற்பூர ஆளியும் இடம்பெற்றன. 18 படிப்பீடத்தில் வீற்றிருந்து அருள் பாலித்த ஐயப்ப சுவாமி அலங்கரிக்கப்பட்ட விக்கிரகத்திற்கு விசேட தீபாராதனை, அர்ச்சனை மற்றும் ஆராதனை என்பன நடைபெற்றன. இதனை அடுத்து ஐயப்ப சுவாமி உள்வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சபரிமலை யாத்திரை குழுவினருக்கு பல்வேறு வகைகளிலும் உதவி செய்த பெரியோர்களுக்கு குருசுவாமியின் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. பிரதம குருசுவாமி தங்கராஜா முத்துகிருஷ்ணன் ஹோமம், பஜனை, கற்பூர ஆளி, ஜோதி பூஜை என்பனவற்றை சிறப்பாக நடத்தி வைத்தார். ஐயப்ப சுவாமிகள் உட்பட ஐயப்ப அடியார்கள் அதிக அளவில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
மௌசாக்கலை நீர்த்தேக்க நீரினால் மூடப்பட்டிருந்த பௌத்த விகாரை, இந்து கோவில் மற்றும் முஸ்லிம் பள்ளி என்பன மீண்டும் வெளிப்படையாக தெரிவதையொட்டி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மௌசாக்கலை நீர்த்தேக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட சமயம் மெஸ்கலியா பழைய நகரிலிருந்த இந்த 3 வழிபாட்டு தலங்களும் நீர்த்தேக்க நீரினால் மூடப்பட்டன. தற்சமயம் மௌசாக்கலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 140 அடியிலிருந்து 40 அடியாக குறைவடைந்துள்ளதனால் 3 வழிபாட்டு தலங்களும் தற்சமயம் மக்களின் பார்வைக்கு தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மூவின மக்களும் வழிபாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்து ஆலயங்களை புனரமைப்பு செய்வதற்கு இந்து சமய கலாச்சார திணைக்களம் நிதி உதவி வழங்கி வருகின்றது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள 61 இந்து ஆலயங்களை புனரமைப்பு செய்வதற்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்வு மாவட்ட செயலர் கேட்போர் கூடத்தில் சமீபத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஆலயங்களின் புனரமைப்புக்கான நிதியை சம்பந்தப்பட்ட பரிபாலன சபையினரிடம் வழங்கினார். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உதவி அரசாங்க அதிபர் ரூபினி வரதலிங்கம் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பிற்போக்கு சக்திகளிடமிருந்து கூட்டணி அரசை பாதுகாப்பதற்கு மக்கள் முன்வர வேண்டிய காலம் வந்துள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். பிற்போக்கு சக்திகள் ஜனநாயகம் என்ற போர்வையில் அரபு நாடுகள் பலவற்றின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் 14வது வருடாந்த மாநாடு கொழும்பு நகர மண்டபத்தில் நடைபெற்ற போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். எகிப்து, டியூனிசியா போன்ற நாடுகளின் ஸ்திரத்தன்மையை இந்த பிற்போக்கு சக்திகள் சீர்குலைத்துள்ளன. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ජනතා ප්‍රජාතන්ත්‍රවාදය එක පැත්තකිනුත් අනික් පැත්තෙන් ඊට හරස්ව ලිබරල් ප්‍රජාතන්ත්‍රවාදයේ නාමයෙන් ප්‍රතිගාමී බලවේගයක් අද ලෝකයේ නොයෙක් රටවල් වල මතුවේනාක්ෂේ අපේ ලංකාවෙත් මතුවුණා. 2013 මතක ඇති ජනතාවගේ පරමාධිපත්‍යයි පාර්ලිමේන්තුවත් அமைச்சர் டலஸ் அழகப்பெரும உட்பட ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். ඒ තරගයේදී අපි දන්නවා சாய்ந்தமருது பிரதேசத்தில் சுனாமி அனர்த்தம் காரணமாக மரணித்த 703 சுகதாக்களுக்கான துஆ பிரார்த்தனையும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களின் வருடாந்த மாநாடும் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ALM சலீம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுகளில் திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் AM ஜமீல், கல்முனை மாநகர சபை உறுப்பினர் AM பசீர் உட்பட உயரதிகாரிகள், பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுனாமி அனர்த்தத்தினால் மரணித்த சுகதாக்களுக்கான நினைவு பேருரையையும் துஆ பிரார்த்தனையையும் மௌலவி AMM அஷ்ரப் நிகழ்த்தினார். மக்கள் சிரமப்படக்கூடிய நேரத்திலே முதலீடு தந்துள்ளாயாக நாங்கள் ஒவ்வொருவரும் கடனாளி அனுபவத்தோட கூடி செல்லும் பாய்ச்சலை தந்துள்ளாயாக. பொத்துவில் முஸ்லிம் மத்திய கல்லூரி நூல் நிலையத்திற்கு 1 தொகுதி நூல்களை வழங்கவென திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பைசர் காசிம் அங்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். கல்லூரி அதிபர் MAM புகாரி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் பைசர் காசிம் அந்த பிரதேச மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் பற்றி ஆராய்ந்ததோடு அவற்றிற்கு தீர்வு காண்பதற்கான வழிவகைகளையும் தெரிவித்தார். மத்திய கல்லூரியை தேசிய பாடசாலையாக தர முயற்சிதல், ஆசிரியர் மற்றும் பௌதிகவள பற்றாக்குறை போன்ற விடயங்களும் ஆராயப்பட்டன. பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நுகர்வோர் சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. புறக்கோட்டை மெனிங் சந்தையில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் அனைத்து பழ வகைகளையும் அழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விழாக்காலங்களில் வியாபாரம் இடம்பெறும் பகுதிகளை நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் பரிசோதனைக்குட்படுத்தினார்கள். இதன்போது விரைவாக பழங்கள் பழுப்பதற்காக பழங்கள் மீது ரசாயன பொருட்கள் தெளிக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
எத்தன்போல் என்று அழைக்கப்படும் ஒரு வகை ரசாயனம் இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரசாயன திரவியங்களை பயன்படுத்தும் விதம் தொடர்பாக விவரங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் இருக்கின்றன. இந்த திரவத்தை சுண்ணாம்பு கலந்த திரவத்துடன் காற்று போகாத அறை ஒன்றுக்குள் வெவ்வேறாக வைத்தல் வேண்டும். இந்த அறையில் இருக்கும் பழங்களுக்கு அப்பால் 24 மணித்தியாலங்கள் இந்த கலவையை வைத்தல் வேண்டும். எந்த விதத்திலும் இந்த ரசாயன கலவையை பழங்களில் தெளிக்கவோ பூசவோ கூடாது. ஆனால் இதற்கு முரணான வகையில் இந்த திரவம் முழுமையாக பழங்களில் பூசப்படுகின்றன. இது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் நிலையாகும் என்று நுகர்வோர் பாதுகாப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. ස්වභාවික විදියට ඉදනකොට කල් යනවා. දුම් කාමර වල දාලා ඉදනකොට මේක ගහලා ඉදන කට්ටිය බිස්නස් කරලා ඉවරයි. தொடர்வன விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான 5வது இறுதியுமான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 2 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. இந்த போட்டித் தொடரில் பாகிஸ்தான் அணி 3-2 என்ற புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை உள்ளடக்கிய இலங்கை பாகிஸ்தான் டெஸ்ட் போட்டித் தொடர் எதிர்வரும் 31ஆம் தேதி ஆரம்பமாகும். நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 232 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. போட்டியில் வெற்றி பெற 233 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 235 ஓட்டங்களை பெற்று போட்டியில் வெற்றி பெற்றது. குஷால் பெரேரா 47 ஓட்டங்களையும், டிஎம் டில்ஷான் 45 ஓட்டங்களையும், தினேஷ் சந்திமால் 64 ஓட்டங்களையும் பெற்றார்கள். பிரீமியர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் எஸ்எஸ்சி அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டி என்சிசி அணியுடன் கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டரங்கில் நடைபெற்றது. முதலில் துடுப்படுத்த ஆடிய எஸ்எஸ்சி அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 278 ஓட்டங்களை பெற்றது. சாமர கப்புகதர 70 ஓட்டங்களை பெற்றார். என்சிசி அணி 224 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. வயதுக்குட்பட்டவர்களுக்கு இடையிலான ஆசிய கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. இலங்கை அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையிலான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 3 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. இலங்கை அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 191 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இங்கிலாந்து அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் இன்றாகும். இன்று ஆட்டம் முடிவடையும் போது இங்கிலாந்து அணி முதலாவது இன்னிங்ஸில் 255 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆஸ்திரேலிய அணி 204 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து 179 ஓட்டங்களை பெற்றது. Smith hits that away for 4. தென்னாப்பிரிக்க அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான அமெரிக்க லூசியானாவில் நடைபெறும் கூடைப்பந்தாட்ட போட்டித் தொடரில் நியூ ஓர்லியன் மற்றும் சென்டர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 189 என்ற புள்ளி வித்தியாசத்தில் ஜெனரல் அணி வெற்றி பெற்றது. வணக்கம்.